ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு தமிழ் மணி 80 நாலேஜ். ஸோ இந்த வீடியோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா போயா மைக்கோட ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸாக பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடியான வீடியோவில் பார்த்தீங்கன்னா போயா மைக்கை அன்பாக்ஸ் மட்டும்தான் பண்ணியிருப்போம். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா அதோட ஸ்பெசிஃபிகேஷன் டீட்டெயில்ஸாக பார்ப்போம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் புரிய வீடியோ. ஸோ டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ், இந்த போயா மைக்கோட பாக்ஸில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 11 விதமான ஸ்பெக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஸ்பெக்கு பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றா எக்ஸ்பேண்டாக பார்ப்போம். ஸோ லைனாக பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்டியூசர். ஸோ இந்த டிரான்ஸ்டியூசர் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் கண்டென்சர் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த எலக்ட்ரிக் கண்டென்சருங்கிறது பார்த்தீங்கன்னா LR44 பேட்டரிக்குள்ள ஸோ எக்ஸ்டர்னல் பவர் வழியாக யூஸ் பண்ணுறது தான் இந்த எலக்ட்ரிக் கண்டென்சரோட வேலை. ஸோ இது எங்கெங்கே யூஸ் ஆகுன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் கேபிளில் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணலாம். நீங்கள் நார்மலாக அந்த ஆம்பிளிஃபையர் ஹோம் தியேட்டர் வச்சுருந்தீங்கன்னா அதிலே கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணலாம். தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அது ஒரு அடாப்டர் ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த அடாப்டர் பார்த்தீங்கன்னா மைக்கில் ப்ரொஃபஷனல் மைக் எப்படி யூஸ் பண்ணுறாங்க, ஸோ அதிலேயே கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக தான் இந்த எலக்ட்ரிக் கண்டென்சர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் கைஸ், செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா போலார் பேட்டர்ன். ஸோ இந்த போலார் பேட்டர்னில் பார்த்தீங்கன்னா ஆம்னி டைரெக்ஷனல் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஆம்னி டைரெக்ஷனுங்கிறது பார்த்தீங்கன்னா நம்மளோட வாய்ஸை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கவரேஜ் பண்ணும், ஆல் அரவுண்டு பார்த்தீங்கன்னா கவரேஜ் பண்ணும். ஸோ அதுதான் ஆம்னி டைரெக்ஷனல், தான் போலார் பேட்டர்னோட ஆம்னி டைரெக்ஷனல் சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க கைஸ். தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஃப்ரீக்வன்சி ரேஞ்ச். ஸோ இந்த ஃப்ரீக்வன்சி ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா 65 ஹெர்ட்ஸ்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த HZ பார்த்தீங்கன்னா ஹெர்ட்ஸு. ஸோ 65 ஹெர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா சைக்கிள் பெர் செகண்ட் தான் இந்த ஹெர்ட்ஸ் அப்படிம்பாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 65 ஹெர்ட்ஸ். ஸோ 65 சைக்கிள்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் பெர் செகண்டில் பார்த்தீங்கன்னா இது கேப்சர் பண்ணோம் வால்யூமை. ஸோ அதுதான் இதில் 65 ஹெர்ட்ஸ்னு கொடுத்துருக்காங்க. 18 கிலோ ஹெர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 1000 பெர் செகண்ட். ஸோ ஒரு கிலோ ஹெர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 1000 பெர் செகண்டு. ஸோ மொத்தம் 18 கொடுத்துருக்காங்க. ஸோ 18,000 பெர் செகண்ட் பார்த்தீங்கன்னா இது வாய்ஸை கேப்சர் பண்ணுன்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கைஸ், ஃபோர்த் ஒன் பார்த்தீங்கன்னா சிக்னல் அண்ட் நாய்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சிக்னல் அண்ட் நாய்ஸில் பார்த்தீங்கன்னா 74 dB SPL அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த 74 dBங்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம வாய்ஸோட லவ்னஸ். ஸோ நம்ம வாய்ஸோட லவ்னஸ் எவ்வளோ ரிசீவ் பண்ணுதுன்னு சொல்லிட்டு, அதேமாதிரி வால்யூம் ப்ரெஷர் பார்த்தீங்கன்னா எவ்வளோ ரிசீவ் பண்ணுதுன்னு சொல்லிட்டு தான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதோட வால்யூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா 74 dB SPL வரைக்கும் இது சப்போர்ட் பண்ணி ரிசீவ் பண்ணுன்னு சொல்லிட்டு தான் அதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க கைஸ். ஃபிஃப்த் ஒன் பார்த்தீங்கன்னா சென்சிட்டிவிட்டி. ஸோ இந்த சென்சிட்டிவிட்டியில் பார்த்தீங்கன்னா இதோட -30 dBன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பவர் பார்த்தீங்கன்னா ஒரு 4 விதமாக பிரித்து தந்திருக்காங்க. ஸோ அந்த 4 விதத்தில் பார்த்தீங்கன்னா வோல்டேஜ், அவுட்புட் பவரு, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சிக்னல் ஸ்ட்ரென்த்து இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதிலே பார்த்தீங்கன்னா -30 dB, 0 dB அதெல்லாம் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதை பார்த்தீங்கன்னா சென்சிட்டிவிட்டி. கைஸ், நம்ம சேனல் நேம் பார்த்தீங்கன்னா தமிழ் மணி 80 நாலேஜ். இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி ஆல்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு அப் டு டேட்டாக வரும். கைஸ், சிக்ஸ்த் ஒன் பார்த்தீங்கன்னா அவுட்புட் இம்பிடன்ஸ். ஸோ இந்த அவுட்புட் இம்பிடன்ஸில் பார்த்தீங்கன்னா 1000 ஓம் ஆர் லெஸ்ன்னு போட்டிருக்காங்க. ஸோ இந்த 1000 ஓம்ங்கிறது பார்த்தீங்கன்னா 1 ஓம் பார்த்தீங்கன்னா 2 பாயிண்ட்ஸ் ஆஃப் கரண்ட்டு ஆம்பியரை இது க்ரியேட் பண்ணும். ஸோ நம்ம பேசுகிற வயசை பார்த்தீங்கன்னா 2.1 ஓம் பார்த்தீங்கன்னா 2. கரண்ட் ஆம்பியரை பார்த்தீங்கன்னா இது க்ரியேட் பண்ணும். ஸோ அதுதான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ 1000 ஓம்னால் நீங்கள் நினச்சி பார்த்துக்கோங்க. ஸோ 1000 ஓம் இன்ட்டு 2 போல்ட்டா, ஸோ 2000 பவர்ஸ் இது வந்து க்ரியேட் பண்ணும் கைஸ். அது இதில் போட்டிருக்காங்க கைஸ். இந்த 7th ஒன் பார்த்தீங்கன்னா கனெக்டர். ஸோ இந்த கனெக்டர் பார்த்தீங்கன்னா 3.5 mm ஜாக்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 3.5 mm ஜாக்குங்கிறது ஒன்றும் இல்லை. ஸோ நம்ம ஹெட்ஃபோன்லாம் யூஸ் பண்ணுறோம்ல, இது எல்லாம் மேக்ஸிமம் தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த ஹெட்ஃபோனில் யூஸ் பண்ணுற ஜாக் தான் இந்த 3.5 mm ஜாக்கு. ஸோ அது பார்த்தீங்கன்னா மைக்கில் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுதான் 1/8 கனெக்டர் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க கைஸ். 8th ஒன் பார்த்தீங்கன்னா ஆக்சசரிஸ் இன்க்ளூட் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் என்னென்ன ஆக்சசரிஸ் தனித்தனியாக கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு பாக்ஸில் அதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதில் ஃபஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா லேபிள் கிளிப். ஸோ இந்த லேபிள் கிளிப்புங்கிறது பார்த்தீங்கன்னா மைக்கில் அட்டாச் பண்ணி யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த கிளிப்பை வச்சு நம்ம காலையில் இங்கெல்லாம் பின் பண்ணி யூஸ் பண்ணுறதுலாம் கிளாத்தில். ஸோ அதுக்காக தான் லேபிள் கிளிப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா LR44 பேட்டரி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த எக்ஸ்டர்னல் பவர் யூஸ் பண்ணி வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணும். ஸோ அதுக்காக LR44 பேட்டரி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா விண்ட் ஸ்க்ரீன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த விண்ட் ஸ்க்ரீன் பார்த்திங்கன்னா நாய்ஸு, இந்த ஏரு இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக விண்ட் ஸ்க்ரீன் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா 1/4 அடாப்டர் கொடுத்துருக்காங்க. இந்த 1/4 அடாப்டர் பார்த்திங்கன்னா இந்த மைக்கில் ப்ரொஃபஷனல் மைக்காக யூஸ் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 3.5 mm ஜாக் அதில் கனெக்ட் பண்ணி நீங்கள் அந்த மைக் ஆம்பிளிஃபையரில் பார்த்திங்கன்னா கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம், ப்ரொஃபஷனல் மைக் மாதிரி. ஸோ அதுக்காக அந்த 1/4 அடாப்டர் கொடுத்துருக்காங்க கைஸ்.
கைஸ் 9th ஒன் பார்த்தீங்கன்னா பேட்டரி டைப் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த பேட்டரி டைப்பில் இதுக்கு முன்னாடியே சொல்லிட்டேன், இருந்தாலும் சொல்லிடுறேன். LR44 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாடலில் நமக்கு பேட்டரி கொடுத்துருக்காங்க, அதுவும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க கைஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 10th ஒன் பார்த்தீங்கன்னா மைக் டைமென்ஷன். ஸோ இந்த டைமென்ஷன் பார்த்தீங்கன்னா மைக்கோட சைஸ் கொடுத்துருக்காங்க 18.0, 18.3 இந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மைக்கோட சைஸு. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா அதிலே 6.0 மீட்டர் கேபிள் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த 3.5 இந்த மைக்லேருந்து 3.5 mm ஜாக் வரைக்கும் இந்த கேபிள் இருக்கும். ஸோ இது 20 feet 6 மீட்டர்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க கைஸ். லாஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா 12th. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வெயிட்டை பற்றி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மைக்கு. ஸோ மைக்கோட வெயிட் பார்த்தீங்கன்னா 2.5 mm கிராம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 2.5 கிராம் இருக்குன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பவர் மாடல் பார்த்தீங்கன்னா 18 கிராம் இருக்குன்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க கைஸ். இந்த பவர் மாடல் பார்த்தீங்கன்னா அந்த LR44 பேட்டரி இருக்குல்ல, ஸோ அந்த ரவுண்டாக இருக்கும். ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா பவர் மாடல். ஸோ அது பார்த்தீங்கன்னா 18.5 கிராம் இருக்குன்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். ஸோ போயா மைக்கோட M1 மாடலோட ஸோ மற்ற ஸ்பெசிஃபிகேஷனை டீட்டெயிலாக நான் சொல்லிட்டேன். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு வீடியோ போட்டிருப்போம், அது பார்த்தீங்கன்னா போயா மைக்கோட அன்பாக்சிங். ஸோ அதை பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நம்ம இதே வீடியோவில் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க்கை பின் பண்ணி வச்சுருக்கேன், அதில் நீங்கள் போய் பார்த்துக்கலாம் கைஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது டெக் கண்டென்ட்டில் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தால் அவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. அதேமாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸு போயா மைக்கு வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தால் அவங்களுக்கு ஷேர் பண்ணி விட்ருங்க. ஸோ போயா மைக்கில் எவ்வளோ ஆப்ஷன் இருக்குதுன்னு சொல்லிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியும். ஸோ அதனால் ஷேர் பண்ணி விட்ருங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க. ஓகே கைஸ், இந்த வீடியோ அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட் ஒரு டிஃப்ரெண்ட்டான கண்டென்ட்டில் ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஸோ ஓகே, பை பை, see you too கைஸ்.